ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நவம்பர் 8ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி. சந்தனம் அப்புறம் நாணயம் வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க வீட்டில் செய்யறதால பணம் செல்வம் இது எல்லாமே தானாக தேடி வரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சந்தனம் நாணயம் வைத்து என்ன பரிகாரம் செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது நம்மளோட சங்கடங்களையும் இன்னல்களையும் வேரோடு தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நாள்ல விநாயகர் பெருமான நம்ம முழு பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் வணங்கும் போது கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி என்ன கிழமையில வருது அப்படிங்கிறத பொறுத்து அதோட பலன்கள் மாறுபடும். உதாரணத்துக்கு இந்த மாதம் ஐப்பசியில நவம்பர் 8ஆம் தேதி சனிக்கிழமையில சங்கடகர சதுர்த்தி வந்திருக்குது. பொதுவாவே விநாயகப் பெருமானை வணங்கும் போது கிரகதோஷ பாதிப்புகள் அப்படிங்கிறது நம்ம பக்கத்துல நெருங்காது அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதுலயும் சனி கிரகதோஷ பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது. சனி பகவான் அப்படிங்கிறவரு கொடுப்பவரும் கெடுப்பவரும் அவர்தான். அவரை மாதிரி நல்லதை வாரி வழங்குறவரும் இருக்க மாட்டாங்க, கெடுதல்களை வாரி வழங்குறவரும் இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட சனி பகவான் எல்லாரையும் பிடிச்சார், விநாயகப் பெருமானை மட்டும் பிடிக்கவே முடியல. அது மூலியமா விநாயகப் பெருமானை நம்ம வணங்குறதால சனி கிரக தோஷத்தால பாதிப்புகள் ஏற்படும் போது அந்த பாதிப்புகள் படிப்படியா குறையும். அதனாலதான் சனிக்கிழமையில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை நாம தவறவிடக்கூடாது. அப்பேற்பட்ட சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு மதியம் 12:33 ஆரம்பித்து நாளைக்கு காலையில 10:25 வரைக்கும் இருக்கு. சதுர்த்தி வேலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாலை 5 மணி 6 மணி இந்த நேரத்துல தான் எல்லா விதமான விநாயகர் கோவில்கள்லையும் அபிஷேகங்கள் நடக்கும், ஆராதனைகள் நடக்கும். அதுல போய் கலந்துக்கோங்க. அது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்களும் பூஜை முறைகளும் நமக்கு எக்கச்சக்கமான பலன்களை ஏற்படுத்துமா. அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை தான் சங்கடகர சதுர்த்தி தினம் வந்திருக்கக்கூடிய சனிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய இன்றைய தினம் நீங்க உங்க வீட்டோட பூஜை அறைகள் நீங்க பண்ண போறீங்க. இதுக்கு உங்களுக்கு 2 முக்கியமான பொருட்கள் தேவைப்படுது. அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு சந்தனம். அதாவது நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய சந்தன வில்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல ஒரு வில்லை எடுத்துக்கோங்க. ஏற்கனவே உங்க வீட்டுல சந்தன வில்லை பயன்படுத்தாம இருந்துச்சுன்னா அதையே பயன்படுத்திக்கலாம். புதுசா வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அது கூட ஒரே ஒரு சில்லறை நாணயம். அது ₹1 சில்லறை நாணயமா இருந்தா இன்னும் விசேஷம். மாலை ஒரு 5-6 மணிக்கெல்லாமே வீட்டோட பூஜை அறையில சங்கடகர சதுர்த்திக்கான வழிபாட்டை நீங்க செஞ்சிருங்க. விநாயகர் பெருமானுக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் கொழுக்கட்டை, சுண்டல், அப்பம் இது மாதிரி ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு வச்சு விநாயகருக்கு படைக்கணும். அந்த நேரத்துல தான் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க பண்ண போறீங்க. நீங்க எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சந்தனம் இருக்குல்ல, இது விநாயகருக்கு ரொம்ப உகந்தது. சந்தன பிள்ளையார் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சந்தனத்தை தண்ணீர்ல குழைச்சி அதை விநாயகரா பிடிச்சு வைப்பாங்க. அது ரொம்ப விசேஷம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, குடும்பத்தை சண்டை சச்சரவு இருக்கக்கூடியவங்க விநாயகர் பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் பண்றது மூலயமா அந்த பிரச்சனைகள் தீரும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த சந்தனம் இருக்குல்ல, அதை கொஞ்சமா பன்னீர் ஊத்தி குழைச்சிக்கணும். குழைச்சி அதை நீங்க விநாயகரா பிடிக்கக்கூடாது. கண்டிப்பா எல்லார் வீடுகள்லையும் விநாயகரோட போட்டோ அப்படி இல்லைன்னா விநாயகரோட சிலை வைத்திருப்பீங்க. இந்த ரெண்டுத்துல எது வேணா பயன்படுத்திக்கலாம். நீங்க பன்னீர் ஊத்தி குழைத்திருக்கக்கூடிய அந்த சந்தனம் இருக்குல்ல, அதை அப்படியே விநாயகர் பெருமான் போட்டோவா இருந்தாலும் சரி, சிலையா இருந்தாலும் சரி, விநாயகரோட வயிற்று பகுதியில அந்த சந்தனத்தை நல்லா வச்சு விடணும். அதாவது எப்படி போட்டோவுக்கு சாமி படங்களுக்கு பொட்டு வைப்பீங்களோ அதே மாதிரி விநாயகரோட வயிற்று பகுதியில இந்த சந்தனத்தை வச்சுட்டு அதுக்கு மேல நீங்க ஒரு சில்லறை நாணயம் எடுத்து வச்சிருக்கீங்கல்ல, அந்த சில்லறை நாணயத்தை அந்த சந்தனத்துல ஒட்டி வைக்கணும். இது விநாயகர் வழிபாட்டிலேயே ரொம்ப உகந்த வழிபாடு. எந்த ஒரு விநாயகர் கோவிலுக்கு போனாலும் அவரோட வயிற்று பகுதியில சந்தனம் வைத்து ஒரு சில்லறை நாணயம் வைத்திருப்பாங்க. அந்த ஒரு வழிபாட்டை தான் நீங்க உங்க வீட்டோட பூஜை எல்லாம் பண்றீங்க. பண்ணிட்டு விநாயகர் பெருமான் கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க குடும்பத்திற்குடைய எல்லா விதமான கஷ்டங்கள், பொருளாதார கஷ்டம், பண கஷ்டம், சண்டை சச்சரவு இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே தீரணும். குடும்பத்துக்குள்ள சுபிக்ஷம் ஏற்படணும், சங்கடங்கள் தீரணும், இன்னல்கள் விலகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்க விநாயகர் பெருமானுக்கு தூபதீபம் காமிச்சு தாராளமா உங்க வழிபாட்டை முடிச்சுக்கலாம். இதுதான் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பண்ணக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறை. சரி, இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த சந்தனத்தையும் அந்த ரூபாய் நாணயத்தையும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். பூஜை முடிச்சுட்டு அன்று இரவோ இல்ல மறுநாள் நாளைக்கோ கூட அந்த சந்தனத்தை விநாயகர் பெருமானோட வயிற்றுல இருந்து எடுத்துட்டு அந்த சில்லறை நாணயத்தை மட்டும் எடுத்து உங்க பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, தொழில் செய்யக்கூடிய இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். அதை நீங்க செலவு பண்ணத மாதிரி அடையாளம் போட்டு வச்சுக்கோங்க. அந்த சந்தனத்தை தினமும் ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் நெத்தில வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப விசேஷம். இத எந்த விதமான சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் செய்யலாம். குறிப்பா சனிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பண்றது விசேஷம். சந்தனமும் நாணயமும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி இதை பண்ணீங்கன்னா உங்க குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் ஏற்படும், கஷ்டங்கள் நீங்கும்,
பொருளாதார கஷ்டத்துல ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.